வணக்கங்களே, மீண்டும் உங்களைய நம்ம தமிழ் டிலைட்டோட டிலைட் ரிவ்யூ. அதாவது இது நம்மளோட 117வது ரிவ்யூ அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷம். ஸோ ஒவ்வொரு நாளும் நம்மளோட ரிவ்யூ வந்து கூட்டிகிட்டே போகிறப்ப மனசில் ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த வாரம் ரொம்ப என்ன சொல்கிறது, ஜூன் 5th வீக்கெண்டு ரொம்ப ரொம்ப நல்ல படங்கள், ஒரு சில படங்கள் நல்ல படங்கள்லாம் வந்திருக்கு. ஸோ அதில் ஆல்ரெடி நம்ம பெட்டி பார்த்துருந்தோம். இன்றைக்கி மாலிவுட் டைம்ஸ், அதாவது நேற்று வந்து ரிலீஸ் ஆயிருந்தது, ஜூன் 5th ரிலீஸ் ஆயிருந்தது மாலிவுட் டைம்ஸ். மலையாளத்தில் ஒன்று மிக மிக முக்கியமான ஒரு படமாக மாறப்போகிற படமாக இந்த மாலிவுட் டைம்ஸ் இருக்கும். அண்டு ஹிந்தியில் கூட ஐ திங்க் ஏஜவானி ஹோ அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு படம், அது ஒரு படம் வந்திருக்கு. தமிழில் பரிமளான்கோ அண்ட் ஒரு சில மூவிகளும் வந்திருக்கு. இதில் ஆல்ரெடி நம்ம வந்து பெட்டி பார்த்துருந்தோம், பெட்டி ஒரு ரிவ்யூ பார்த்துருந்தோம். பெட்டி ஆக்சுவலி நிறைய இடத்துல டிசாஸ்டராக தான் ரிவ்யூ இருக்குது. பட் ஆனால் நமக்கு அது ஒரு மோட்டிவேஷனல் மூவியாக இருந்ததுனால எனக்கு வந்து அந்த ரொம்ப பிடிச்சிருந்து நம்ம பாசிட்டிவாக சொல்லியிருந்தோம். இது வந்து நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூ, அவ்வளோதான். ஸோ இதில் அடுத்து இன்றைக்கி நம்ம வந்து மாலிவுட் டைம்ஸ் இந்த படம் நான் பார்த்தேன். இந்த படம் பார்க்குறதுக்கு மிக முக்கியமான ஃபஸ்ட்டு இன்னொரு காரணம் வந்து ஒன்று வந்து நஸ்ரீன் அஃப்கோர்ஸ், அண்டு ரெண்டாவது மிக முக்கியமான காரணம் வந்து அபினவ் சுந்தர் நாயக். ஸோ இவர் வந்து யாருன்னா ஆல்ரெடி உன்னி முகுந்தன் அசோசியேட் சொல்லிட்டு நீங்கள் மலையாளத்தில் படம் வந்துருக்கீங்க 2022. ஸோ அதுக்கப்புறம் அது இல்லாமல் வந்து அவர் ஹி வாஸ் அ எடிட்டர் ஆல்சோ. என்ன வாய்மொழி பேசவும் தமிழில் வந்து உரியடி ஒரு சில படங்களில் தமிழ் பண்ணியிருக்காரு. அந்த ரீசெண்டாக மலையாளத்தில் பெட்டி ரைட்டிவ் அந்த படம் கூட அவர் வந்து எடிட்டராக பணிபுரிச்சிருந்தார். ஸோ அவரோட ஒர்க் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அந்த நம்பிக்கையில் தான் இந்த படம் கண்டிப்பாக போய் தேட்டரில் பார்க்கணும் அப்படின்னு நினச்சி நான் போய் தேட்டரில் பார்த்தேன். இந்த படம் எப்படிடா இருக்குது அப்படின்னா, மலையாளம் இண்டஸ்ட்ரி, அதாவது மாலிவுட் இண்டஸ்ட்ரி எப்படி இப்படிலாம் ஃப்ரெஷ்ஷாக புதுசாக கதைகளை யோசிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ இந்த படத்தோட கோர் நாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க. அதாவது எல்லாருக்குமே வந்து ஒரு ஃபிலிம் ஒரு அவங்களுக்குள்ளே ஒரு ஃபிலிம் மேக்கிங் ட்ரீம் இருக்கும். இல்லை அவங்களுக்குள்ள ஒரு படம் எப்படியா நம்ம பெரிய டேரக்டர் ஆகிறோமோ இல்லை வந்து ஃபிலிம் இண்டஸ்ட்ரி போகிறோமோ, ஏதோ ஒரு ஆசை ஒன்று இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி சின்ன வயசுலேருந்தே நான் வந்து ஒரு பெரிய ஃபிலிம் மேக்கர் ஆகணும், அதுவும் வந்து ஹாரர் ஃபிலிம் மேக்கர் ஆகணும். மலையாளத்திலேயே அதாவது மாலிவுட் இண்டஸ்ட்ரியில் அவர் ஆக்சுவலாக ஹாலிவுட் ட்ரை பண்ணிப்பார். அதாவது மனோஜ் ஷியாமலன் அவரோட ஃபேனாகி இந்த மாதிரி ஒரு டிடிஎஸ் எஃபெக்டில், அதாவது இது வந்து லைக் 1994 2000 அந்த பீரியட்லேருந்து படம் ட்ராவல் மாதிரி இருக்கும். ஸோ டிடிஎஸ் எஃபெக்டில் ஒரு மக்களை வந்து பயமுறுத்துகிற மாதிரி ஒரு எக்ஸலண்ட் ஹாரர் மூவி க்ரியேட் பண்ணும். அதுவும் நான் பண்ண மாதிரி வேறு யாரும் பண்ணிடக்கூடாது. நிறைய மலைய படங்கள் வரலாம், பேய் படங்கள் வரலாம், புது லேட்டர் வரலாம். பட் ஆனால் நான் பண்ணுற படம் தனித்துவமாக இருக்கணும், அட் த சேம் டைம் ஹிட்டும் பிளாக் பஸ்டர் ஆகணுங்கிறது தான் அவரோட ஹீரோட ஒரு குறிக்கோளாக சின்ன வயசுலேருந்தே இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு படியெலாம் வந்துட்டு இருப்பார். அண்டு அதுக்கேற்ற மாதிரி அவர் சக்ஸஸ் ஆகிறாரா இல்லையா, இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ளே எவ்வளோ கைண்ட் ஆஃப் பொலிட்டிக்ஸ் இருக்குது, அவர் ஒவ்வொரு படங்களும் ட்ரை பண்ணுறப்ப அவரோட கதைகள் எங்கெங்கே திருடப்படுது, இல்லை அவரோட கதைகள் எங்கெங்கே இன்ஸ்பயர் ஆகுது, அவரோட கதைகள் எங்கெங்கே அவர் யோசிச்ச மாதிரியே இன்னொருத்தர் கோயின்சிடென்ட்டாக யோசிச்சிருப்பார். ஃபார் எக்ஸாம்பிள் படத்தில் காட்டுற அந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கோயின்சிடென்ஸ் சீன்ஸ் லைக் அந்த பீஸா படத்தை வந்து இவர் வந்து நான் ஒரு மேக்கிங்காக யோசிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிரிப்டில் ரெடி பண்ணி நெக்ஸ்ட் டே மேக்கப் பண்ணி பார்த்தா பீஸா படம் ரிலீஸ் ஆகுது, அதே ஸ்கிரிப்ட். பட் ஆனால் அது வந்து கார்த்திக் சுப்ராஜ் காப்பி அடிக்குதுன்னு சொல்லலை, அதே சேம் கோயின்சிடென்ஸ் இந்த மாதிரி வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது மாதிரி ஒரு அழகழகான நேரேஷன்லாம் படத்தில் சூப்பராக இருந்தது. ஆல்ரெடி வந்து இந்த மாதிரி வெள்ளித்திரை அண்ட் முகவரி இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு மனுஷன் வந்து ஃபிலிம் இண்டஸ்ட்ரி எந்த அளவுக்கு கஷ்டப்படுறான், அவன் எந்த அளவுக்கு ஜெயிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறான், அதுக்குள்ளே வரத்துக்கு எவ்வளோ கஷ்டப்படுறான், அங்கே அதில் நினச்சிருக்கிறது எவ்வளோ கஷ்டப்படுறாங்கிற விஷயங்கள் நிறைய பார்த்துருக்கோம். அதே மாதிரி இந்த படத்தில் வந்து ஒரு படி மேலேயே வந்து இன்னும் விஷயங்கள் நிறைய சொல்லியிருக்காங்கன்னா சொல்லணும். நீங்கள் ஒரு ஃபிலிம் மேக்கராக இருக்கீங்களா, இல்லை ஆஸ்பைரிங் ஃபிலிம் மேக்கரா, இல்லை ஃபிலிம் மேக்கராக ஆல்ரெடி ஆகிட்டீங்களா, இல்லை ஆக போகிறீங்களா, கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு தாங்க. நீங்கள் மறக்காமல் போய் பாருங்கள். சரி, எதுக்கு நம்ம மறக்காமல் பார்க்கணும்னா, இந்த பார்க்குறப்ப மேபி இந்த லைஃப் வந்து உங்களை பிரதிபலிக்கலாம். ஸோ உங்களுக்குள்ள ஒரு மோட்டிவேஷனல் திங்ஸ் கிடைக்கலாம், கண்டிப்பாக கிடைக்கும். உங்களோட கோல்ஸை நீங்கள் அடைகிறதுக்கு இந்த படம் ஒரு உந்துதலாக இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். எவ்வளவோ தடைக்கற்கள் வந்தாலும் நம்ம வந்து தோண்டு விடாமல் நம்ம எப்படி மேலே போகணும், எப்படி நம்ம யோசிக்கணும், எந்த விதத்தில் நம்ம வந்து தடைக்கல்லாம் வரும் அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப சூப்பராக எக்ஸலண்ட்டாக வந்து ராமு சுனில் அவர் தான் வந்து ரைட்டிங் அண்ட் நரேஷன் பண்ணியிருக்காரு. ரொம்ப அழகாக பண்ணிக்கிறார். அந்த மோரோவர் டைரக்ஷன் பார்ட், கேஸ்டிங்காக இருக்கட்டும், அந்த என்ன சொல்கிறது, அந்த ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டேரக்டர்னா எந்தளவு கஷ்டப்படுறாரு. அந்த படத்தில் ஒரு சீக்வன்ஸ் வரும். ஒரு டேரக்டர்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என் படத்தில் வந்து மியூசிக் டைரக்டர் வந்து ஒரு 2 months ஒர்க் பண்ணார், ஆர்ட் டைரக்டர் ஒரு 2 months ஒர்க் பண்ணார், எடிட்டர் வந்து என் கூட 3 months ஒர்க் பண்ணார், கேஸ்ட் அண்ட் க்ரூ அவங்க ஒரு 4 months ஒர்க் பண்ணாங்க. பட் இதுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி ஆஸ் ஒரு மூவியை கிரியேட் பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு 6 months to 1 year மேலே அதை பற்றி மட்டும் தான் யோசிச்சுட்டு இருந்தேன். அதை யோசிக்கிறப்ப என் மனசுக்குள்ளே அந்த மன உளைச்சலாகட்டும், சந்தோஷமாக இருக்கட்டும், எல்லாமே அது அவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ண படம்.
எல்லாரும் சொல்கிறாங்க ஒரு படம்னா ஒருத்தருந்து கிடையாது, ஒரு 100 பேர் 1000 பேர்த்தோட ட்ரீம் சொல்கிறாங்க. ஆனால் என்னோட ஃபஸ்ட்டு ட்ரீம், என்னோட ட்ரீம்னால தான் அவங்களோட ட்ரீம் வந்து வைட் ஆகுது, ஸ்ப்ரெட் ஆகுதுங்கிற விஷயத்த ரொம்ப சூப்பராக ஒரு பாயிண்ட்ல வச்சிருப்பாரு படம். டைரக்டர் அண்ட் ரைட்டர் 2 பேருமே சேர்ந்து தான் ரொம்ப சூப்பராக வச்சிருப்பாங்க. அதை சூப்பராக எக்ஸிக்யூட் பண்ணி நரேட்டும் பண்ணிப்பாங்க. அந்த அந்த ஒரு விஷயம் சூப்பராக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்னொரு படத்தில் ஒரு கிளைமேக்ஸில் ஒரு சீன் வச்சிருப்பாங்க. ஒரு என்னடா ஹீரோட வாழ்க்கையை வந்து யாருக்குமே சொல்ல முடியல, ஹீரோ அப்படியே விட்டுருவாராங்கிறப்ப ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் வரும். அந்த அவார்ட் ஃபங்க்ஷனில் வந்து ஒட்டுமொத்த மாலிவுட் இண்டஸ்ட்ரியுமே அவன் மேலே கோபமாக இருக்கும். பட் ஆனால் ஸ்டில் ஹி காட் பெஸ்ட் டெபியூ டேரக்டர் மாதிரி ஒரு அவார்ட் மாதிரி வாங்குவார். ஸோ அந்த அவார்ட் ஃபங்க்ஷனில் அவர் பேசுகிற ஒரு அந்த லாஸ்ட் 10 மினிட்ஸ் நாட் வந்து என்டையர், அதாவது அவர் மூலிமா யார் பிரதிபலன் அடைஞ்சாங்களோ அவரை மறைச்சி அவரை தள்ளி யாரெல்லாம் மேலே போய் அவர் மூலிமா, அதாவது அவரோட ஸ்கிரிப்ட், அவரோட ஐடியா, அவரோட இதெல்லாம் வச்சு நிறைய பேர் வந்து பேர் வாங்கி போயிடுவாங்க. நிறைய பேர் வந்து அவரை முடக்கிறது சதி பண்ணாங்களோ, எப்படி சக்ஸஸ் ஆனாங்களோ அவங்கள வந்து ஒரு 10 நிமிஷத்தில், எப்படி 10 நிமிஷத்தில் அந்த ஸ்டேஜில் எல்லாமே இருப்பாங்க, அவங்களும் அங்கே இருக்காங்க. அப்படியே இருக்கிற உண்மையெல்லாம் சொல்லி இது நீங்கள் நம்பாங்க போவோம், திஸ் இஸ் வாட் மீ, திஸ் இஸ் வாட் ஐ எம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓப்பன் பிரேவ் ஸ்பீச் கொடுப்பாரு. அப்போ தான் வந்து அந்த மொத்த இண்டஸ்ட்ரி, மொத்த மக்கள் நம்பி ஒரு 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 எரப்டிங் கிளாப்ஸ் கிடைக்கும். ஸோ அப்போ அவருக்கு உனக்கு அவருக்கு இல்லை, நம்ம படம் நமக்கும் ஒரு இது கிடைக்கும். நான் படம் பார்க்குறப்ப நீங்கள் எப்படி நம்புறீங்களான்னு தெரியல. நேற்று நான் செகண்ட் ஷோ போயிருந்தேன். என்ன சொல்கிறது, எக்கச்சக்க கிளாப்ஸுங்க படத்தில் வந்து. தேட்டரில் எக்கச்சக்க கிளாப்ஸு, மக்கள் வந்து எங்கெங்கே சைலண்டாகவும் அங்கே சைலண்டாகவும் எங்கெல்லாம் வந்து நல்லா ரசித்து, அதாவது சிரிச்சிட்டே கிளாப்ஸு, சிரிச்சிட்டே இது. இந்த படத்தில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இது வந்து ஒரு சீரியஸ் மூவி தான், ஓகேங்களா. இப்போ நீங்கள் எது முகவரி எடுத்துக்கங்க, வெளித்திரி எடுத்துக்கங்க, அதுலேருந்து பார்த்தீங்கன்னா வந்து கைண்ட் ஆஃப் இந்த மாதிரி நெரேட்டிவ் படங்கள்லாம் வர அப்படின்னா ஒரு நம்ம ஒரு ட்ரீம் வச்சுருக்கோம், அதை அச்சீவ் ஆக முடியாமல் போகிற சுச்சுவேஷனில், இல்லை நம்மளை ஒரு ஏமாற்றி மேலே போகிறப்ப ஹீரோ வந்து பாவமாக காட்டுவாங்கள்ல, இதுலேயும் அப்படி தான் பாவமாக காட்டுறாங்க. அட் சேம் டைம் அதை ஒரு காமிக்கல் ஆஸ்பெக்ட்லையும், அதாவது ஹீரோ பாயிண்ட் ஆஃப்ல பாவமாக இருக்கும், பட் அது ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் நான் பார்க்குறப்ப அது வந்து ஒரு கொலாக்கிலாக லைக் என்ன சொல்கிறது, ஒரு காமிக்கல் வேவாக காட்டியிருப்பாங்க. அது வந்து ஈஸியாக மக்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது படத்தில் ஊசி குத்துற மாதிரி டைரக்டர் வந்து அந்த சீன்ஸு, அந்த ராமு சுனில் வந்து அவரோட ரிட்டன் எல்லாமே சூப்பராக இருந்ததுங்க. எனக்கு தெரிஞ்சு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் தி எவர் மேட் இன் மாலிவுட் இண்டஸ்ட்ரின்னு நான் சொல்லுவேன். ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. இது மாதிரி படங்கள், நிறைய படங்கள் தமிழ், தெலுங்கு எல்லா லாங்குவேஜ்லேயும் வரணும். ப்ராபப்ளி இந்த படம் இப்போ மாலிவுட் டைம்ஸ் அந்த மாதிரி தமிழில் வந்து இதே படத்தை டப் பண்ணி கோலிவுட் டைம்ஸ், டோலிவுட் டைம்ஸ், அப்படியே ஒவ்வொரு லாங்குவேஜ்லையும் பாலிவுட் டைம்ஸும் டப் பண்ணலாம், இல்லை ரீமேக் பண்ணலாம். நல்ல ஹீரோஸ், இங்கே சிம்பு ஒரு சில ஹீரோஸ்லாம் இருக்காங்க, அவங்ககிட்ட அதை பிச் பண்ணி இதை இந்த படத்தோட ரீமேக் மாதிரி பண்ணி கூட பண்ணிடலாம். சூப்பராக நல்ல ஒரு ஐடியா தான். பாசிபிளாக இருந்தால் ட்ரை பண்ணுங்கள் டெஃபினட்டாக. ஏன்னா இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் வந்து நல்லா ஒய்டாக ரீச் ஆகணும், இந்த மாதிரி விஷயங்கள். ஏன்னா ஒரு ஃபிலிம் மேக்கரோட கஷ்டம் என்ன எதுங்கிறது ஒய்டாக மக்களுக்கு தெரியணும். ஸோ இந்த மாதிரி படங்கள் நிறைய ஒய்ட் ஆடியன்ஸில் ரீச் ஆகணும். நிறைய லாங்குவேஜில் ரீமேக் பண்ணுங்கள், டப்பிங் பண்ணுங்கள், கண்டிப்பாக படம் சக்ஸஸ் ஆகும். இந்த படத்தை முடிஞ்ச வரைக்கும் தியேட்டரில் பாருங்கள். சவுண்ட் டிசைனாக இருக்கட்டும், எடிட்டிங்காக இருக்கட்டும், எல்லா விஷயங்களும், ஈச் அண்ட் எவ்ரி டிபார்ட்மெண்ட் புட் தேர் சோல்ஸ் இந்த மூவிங்க. சூப்பராக பண்ணியிருக்காங்க. முடிஞ்சால் படம் தியேட்டரில் பாருங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல படத்தோட வீடியோ வந்து. அன்டில் தென், வணக்கங்க.